நான் வந்து கோல்டை பற்றி பேசும்பொழுது கோல்டு ரேட்டு 4000 கரெக்டாக அது 10,000 வந்து அந்த டாப்பிக்கை நான் நிறுத்திட்டேன். இப்போ லாஸ்ட் 3 மந்த்தாக நான் சொல்கிறதுன்னா செல் பண்ணிட்டு பாண்டுக்கு வந்துரு. ஓகே, கோல்டு எக்ஸிட் பண்ணிட்டு பாண்டுக்கு வந்துருன்னு. போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் கிட்டத்தட்ட இப்போ 21 லட்சம் கோடி பாண்டு. ஓகே, நார்த்தில் இருக்கிற பனியாஸ் குஜராத்தி சேட்டு கோல்டை செல் பண்ணிட்டு தே ஆர் கம்மிங் வித் பாண்ட், ஹியூஜ் மணி. ஸோ இதில் மெயின் கான்ட்ராக்டாக இருக்க ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் நினைக்கிறது என்ன, ஒரு அன்சர்டனிட்டின்னு ஒன்று வந்ததுன்னா எல்லாம் கோல்டுக்கு போவாங்க. ஸோ இப்போ ஓவரால் வேர்ல்டில் பயங்கரமாக அன்சர்டனிட்டி இருக்குது, என்ன நடக்க போகுதுன்னே தெரியாத போது அப்போ கோல்டு ப்ரைஸ் ஏற தானே செய்யணும், ஏன் இப்போ கோல்டு ஏறலை அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும் இல்லையா? இது எல்லாத்துக்கும் நிறைய பேத்துக்கு நம்ம சொல்லியாச்சு. போருன்னு வந்தால் கோல்டு விலை ஏறணும், கோல்டு விலை ஏறணும். ஆனால் இந்த தடவை எனர்ஜி மேலே அடித்தாச்சு. எனர்ஜி மேலே அடிக்காமல் நாட்டு மேலே அடிச்சிருந்தீங்கன்னா அது கோல்டு விலை ஏறும். ஏன்னா பொருளாதாரம் கீழே விழுவும் பொழுது ரெப்போ ரேட்டை அட்ஜஸ்ட் பண்ணும் பொழுது கோல்டு விலை ஏறும். ஆனால் இப்போது அவன் அடித்ததெல்லாம் ரிஃபைனரி, சாப்பிட்றதுக்கே வழி இல்லைங்கும் போது அது எப்படி கோல்டு ஏறல? க்ரூடு விலை ஏறுச்சுன்னா கோல்டு ஏறாது, சிம்பிள். க்ரூடு விலை ஏறுச்சுன்னா டாலர் ஸ்ட்ரெங்தன் ஆகும். டாலர் ஸ்ட்ரெங்தன் ஆனால் யூஎஸோட பாண்டு ஏறும், இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏறும். அங்கே கோல்டால் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்கறதுக்கு லாயக் கிடையாது. அதனால் கோல்டை யாரும் வாங்கலை. ஆயில் ப்ரைஸ் அதிகமானதுனால தான் இத்தனை இவ்வளோ நாள் நடந்துச்சுல, அதெல்லாம் ஆயில் ப்ரைஸ் எல்லாம் அதிகமாகலாம் ஆகலை. Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.